ஒருவர் தன்னுடைய 4 நண்பர்கள் ஏ, சி மற்றும் டி ஆகியோருக்கு தனது பேனாக்களை 1/3:1/4:1/5:1/6 ஆகிய விகிதங்களில் விநியோகிக்கிறார் எனில் அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை நினைக்கிட்டுருக்காங்க. சரிங்களா, நல்லா பார்த்துங்க. ஒரு 4 பேருக்கு வந்து பேனாவை ஷேர் பண்ணி கொடுக்குறாரு. அது வந்து பின்னத்தில் உள்ள ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்படின்னா இப்போது குறைந்த அளவு ஒரு அமௌண்ட் இருந்தால் தானே அதை பிரித்து கொடுக்க முடியும் எல்லாருக்கும். அதனால் எத்தனை அமௌண்ட் இருக்கணும், அதாவது எத்தனை பேனாக்கள் இருந்தாக்க அவங்களுக்கு பிரித்து கொடுக்கலாம் குறைந்த அளவு அமௌண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா, விகிதத்தில் கொடுத்ததுனால என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாம். என்ன பண்ணணும், என்ன நம்பரு 3, 4, 5, 6. சரிங்களா, எல்சிஎம் எடுத்து தானே வரும். 3 போடுங்க, 4, 5, 2, 3, 6. மறுபடியும் என்ன பண்ணலாம், 2 போடுங்க. 1, 2, 2, 4, 5, 1 வந்துருமா. மீதி என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் பெருக்கிங்க. 2, 6, 6, 2, 12, 12, 5 எவ்வளோ, 60. சரிங்களா, இதோட எல்சிஎம் எவ்வளோ, மொத்தமாக 60ன்னு கிடைக்குது. இப்போ 60 கீழே வச்சுருங்க. இந்த 3ஓட எதை பெருக்குனா 60 வரும், 20 பெருக்குனா 60 வருமா. அப்போ மேலே 20 போட்டுங்க. விகிதம், அதாவது விகிதம் போட்டுங்க. விகிதம் 4ஓட எதை பெருக்குனா 60, 15. 15நாங்க 60. சரிங்களா, மேலே 15 போட்டுருங்க. விகிதம் இங்கே 12, 5, 60ங்களா. 12ன்னு போட்டுடலாமா, இங்கே 10ன்னு போட்டுடலாமா. 16, 60. சரிங்களா, இப்போ மொத்தமாக எத்தனை விகிதங்கள் இருக்குது என்னங்க, அதாவது 20, ஒரு 15, 20, 35, 45, அப்புறம் 57. மொத்தமாக எவ்வளோ கிடைக்குது, 57. சரிங்களா, அப்போது இந்த 57 அமௌண்ட் இருந்தால் தான் எல்லாேருக்கும் இவ்வளோ அமௌண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுக்கலாம். சரிங்களா, அப்போ இதுக்கான ஆன்சர் இப்போ பார்த்திங்கன்னா சி தான் இதுக்கான சரியான ஆன்சர், 57. சரிங்களா, தேங்க்யூ.